Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான மணக்க ருசியான புதினா சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒன் பார்ட் ரெசிபி, சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மிக்சர் ஜார்ல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய புதினா இலைகளை நல்லா கழுவிட்டு 2 கைப்பிடி அளவு நல்லா டைட்லி பேக்ட்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அடுத்தது 2 துண்டு இஞ்சி நீல வாக்குல கட் பண்ணி போட்டு 10 பல் பூண்டு 2 காய்ந்த மிளகாய், நீங்கள் பச்சை மிளகாய் வேணுனாலும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காய்ந்த மிளகாய்க்கு பதிலாக. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்ததாக குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், அடுத்ததாக பட்டை கிராம்பு ஏலக்காய், இதெல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியிற ஸ்டேஜ்லேயே முந்திரி வேர்க்கடலை, இது ரெண்டும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது எல்லாமே அந்த எண்ணெயிலையும் நெய்லையும் நல்லா செவக்க வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கி வரட்டும். அடுத்ததாக மீடியம் சைஸ் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கல்லுப்பு, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் உப்பு சேர்த்ததுனால. இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், இதெல்லாமே சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா பிரட்டி விட்டுருங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய புதினா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், அதோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தோலை சீவிட்டு ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கூடவே பச்சை பட்டாணியும் பிடிச்சதுன்னா பச்சை பட்டாணியும் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றணும். நான் வீட்டில் இருக்கக்கூடிய நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்க போகிறேன். இப்போ தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய அரிசியை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கணும். இப்போ அரிசி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட வேண்டாம், ஜஸ்ட்டு மூடி மட்டும் வைங்க. பாதி அளவு வெந்து வரும் பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரும். இதுக்கு மேலே நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பார்த்துக்கோங்க, சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு லைட்டாக தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் பிரியாணி மாதிரி நமக்கு இந்த புலாவ் வெந்து வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறு இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 விசில் விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ சாஃப்டாக, சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். குக்கர் திறக்கும் போதே வீடே மணக்கும். அந்த அளவுக்கு மணக்க ருசியான புதினா சாதம் எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.